அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் 1 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். அதாவது சர் ஐசக் நியூட்டன் இவர் தனித்துவமான விஞ்ஞானி. இன்ஜீனியஸ் அப்படின்றது தனித்துவம். ஸோ அதில் ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதனியல் ஹார்தான். ஸோ நம்மளுக்கு ஒரு வார்ம் அப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். இன் பர்ஸ் ஐடென்டிஃபை த கிரேட் திங்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் and write the names from the box. In pairs, identify the great thinkers of the world and write the names from the box. அதாவது இருவராக சேர்ந்து உலகில் உள்ள சிறந்த சிந்தனையாளர்கள் அடையாளம் கொண்டு அவர்களின் பெயர்களை கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணையில் எடுத்து எழுதுவோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே படங்களெல்லாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? ஸோ நம்மளை அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் விவேகானந்தா, அரிஸ்டாட்டில், ஏபிஜே அப்துல் கலாம், ஐன்ஸ்டீன், சிவி ராமன், பிளாட்டோ, புத்தா, சாக்ரட்டிஸ் அப்படின்னு நம்மளுக்கு அந்த நேம்ஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு முதலாவதாக இருக்கக்கூடியது அரிஸ்டாட்டில், ரெண்டாவது விவேகானந்தா, மூன்றாவது ஏபிஜே அப்துல் கலாம், நான்காவது புத்தர், ஐந்தாவது ஐன்ஸ்டீன், ஆறாவது சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏழாவதாக சிவி ராமன், அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது பிளாட்டோ. சரிங்களா? ஸோ இது உங்களுடைய புத்தகத்தில் எடுத்து கரெக்டாக எழுதிருங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா பாடம் சர் ஐசக் நியூட்டனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையை பற்றி நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். அப்படிதான் நம்மளுடைய சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஒரு ஆப்பிள் மரத்தில் ஒரு ஆப்பிள் கீழே விழுகுது, அதை அவர் எடுத்து மேல் நோக்கி ஏறுகிறாரு. ஸோ எரிஞ்சோன்னா அந்த மறுபடியும் அந்த ஆப்பிள் என்னது கீழ் நோக்கி அந்த பூமியை நோக்கி என்னது வரதை பார்த்தோன்னே ஈர்ப்பு விசை இருக்குது, அந்த காந்த விசை செயல்படுது அப்படின்றத நம்மளுக்கு விளக்கி சொன்னவர் தான் இந்த ஐசக் நியூட்டன். ஸோ அவரை பற்றிய பாடம் தான் என்னது இந்த பாடம். ஸோ இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். On Christmas Day in the year 1642, Isaac Newton was born at the small village of Ulstrab in England. Little did his mother think when she beheld her newborn babe that he was destined to explain many matters which had been a mystery even since the creation of the world. ஸோ ஒரு கிறிஸ்மஸ் தினத்தின் 1642ஆம் ஆண்டு ஐசக் நியூட்டன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமமான உல்ஸ்ராப் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. இந்த பேர் பிறந்த உடனே உங்களுடைய அம்மா அவங்கள உத்து பார்க்குறாங்க. இந்த குழந்தை உலக படைப்புடைய பல ரகசியங்களை வெளிப்படுத்த போகுது அப்படின்ற விஷயம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கும்ல. அடுத்ததாக ஐசக்ஸ் ஃபாதர் பீயிங் டெட், Mrs. Newton was married again to a clergyman and went to reside at North Witham. ஸோ ஐசக்கோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு பாதிரியாரை திருமணம் செஞ்சுட்டாங்க. கிளர்ஜிமேன் அப்படின்றவங்க பாதிரியார். சரிங்களா? ஸோ அவங்க திருமணம் மறு திருமணம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்க வடக்கு வித்தாம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வசிக்கிறதுக்கு போயிட்டாங்க. Her son was left to the care of his good old grandmother, who was very kind to him and sent him to school. ஸோ இவங்க அம்மா போனதுக்கப்புறம் அவங்களுடைய கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கருணை வைக்கவங்க. அவங்களுடைய கவனிப்பில் தான்
இந்த ஐசக் நியூட்டன் வந்து இருந்தார். அவருடைய பாட்டி அவரை ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. In his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupations. He had a set of little tools and saws of various sizes manufactured by himself. With the aid of this, Isaac contrived to make many curious articles at which he worked with so much skill that he seemed to have been born with a saw or chisel in his hand. ஸோ அந்த லைன்ஸ் கொஞ்சம் இங்கே போயிடுச்சு. சரிங்களா? சரி பாருங்கள். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து சின்ன வயசில் இருந்தே நியூட்டன் வந்து இயந்திரங்களை இயக்கிறதுல அவர் ஒரு கை தேர்ந்தவராக இருந்தார். சரிங்களா? சின்னதும் பெருசுமா என்ன பண்ணுறாருனா, பல கருவிகள் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. சில கருவிகள் என்ன பண்ணுறாருனா அவரே என்ன பண்ணுறாரு, உருவாக்கம் செஞ்சுருக்காரு. அவருடைய திறனை பார்த்தா பிறக்கும்போது என்னது கையில் ரம்பம் சுத்தியல் எல்லாமே இருந்து பிறந்தவராக என்னது இருக்கக்கூடிய அளவில் வியக்கும் வண்ணமாக இது அமைஞ்சது. The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured, and his old grandmother, I suppose, was never weary of talking about him. ஸோ பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரசிப்புத்தன்மையோடு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க ஐசக் உருவாக்கிய பொருட்கள் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பாட்டி வந்து அவரை பற்றி பேசுகிறது, அவங்க பாட்டி வந்து அவரை பற்றி பேசுகிறது ஒவ்வொரு நாளும் என்னது களைப்படைந்ததே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவரை பற்றி நிறைய என்னது எனர்ஜிட்டிக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. He make a capital workman. One of these days, she would probably say, no fear but what Isaac will do well in the world and be a rich man before he dies. ஐசக் வந்து ஒரு நாள் ஒரு தலைமை தொழில் வல்லுநர் என்ன பண்ணுவார், மாறுவார். ஐசக் குறித்து நான் பயப்படவே தேவை கிடையாது. அவன் இந்த உலகத்தில் சிறந்தவனாக இருப்பான். அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரன் ஆவான் அப்படின்னு அவனுடைய பாட்டி வந்து இதை சொல்லியிருக்கலாம். Some of his friends, no doubt, advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker, for besides his mechanical skill, the boy seemed to have a taste for mathematics, which would be very useful to him in that profession. And then, in due time, Isaac would set up for himself and would manufacture curious clocks like those that contain sets of dancing figures which issue from the dial plate when the hour is struck, or like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down on the waves as often as the pendulum vibrates. ஸோ உங்களுடைய சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பாட்டிகிட்ட வந்து ஐசக் வந்து ஒரு தொழிலை கற்கிறதுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே அனுப்ப சொல்கிறாங்கன்னா, ஒரு கடிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட, அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல ஆள்கிட்ட வந்து அனுப்புங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அறிவுரையை வந்து அவங்க பாட்டி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இயந்திரங்களை எப்படி இயக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஐசக்குக்கு அந்த கணிதத்தின் மேலேயும் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. இந்த ஈடுபாடு வந்து இந்த தொழிலில் உதவும், அதாவது இந்த வாட்ச் செய்கிற இந்த தொழிலில் வந்து உதவும் அப்படின்றத ஐசக் நினச்சார். அதே மாதிரி அந்த ஐசக் வந்து எல்லாருமே வியக்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, கடிகாரங்களை வந்து உற்பத்தி செய்வார். சரிங்களா? அந்த வாட்சஸ். சரிங்களா? அந்த ஐசக் நியூட்டன் வந்து எல்லோரும் வியக்கும் வண்ணம் என்ன பண்ணுறாரு, அந்த கடிகாரங்களை உற்பத்தி செய்கிறாரு. சில கடிகாரங்கள் வந்து நடமாடும் உருவங்கள் வந்து அதில் தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சில நம்ம இப்போ வந்து டெக்னாலஜிஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அப்படி தானே? இப்போ எல்லாமே நம்ம கேஜெட்ஸ் வந்து நிறைய கேஜெட்ஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஐசக் நியூட்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுவும் நடனம் அதை டான்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு என்னது அந்த உருவங்கள் தெரியக்கூடிய அளவில் கடிகாரங்களை தயார் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு மணி அடிக்கும் பொழுதும் அந்த கடிகாரங்க முகப்பில் அந்த கப்பல் மிதந்து என்னது அந்த அலைகள் நடுவில் இருந்து அந்த வேவ்ஸில் என்னது போகிற மாதிரி தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக
கடிகார பெண்டுலம் அசையும்போது அந்த அலைகள் வந்து உயர்ந்து தாழ்வது போல் என்னது தெரியுது அப்படின்னும் இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததா, indeed there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clocks, since he had already made one of a kind which nobody had ever heard of before. It was set going not by wheels and weights like other clocks, but by the dropping of water. This was an object of great wonderment to all the people in the neighborhood, and it must be confessed that there are few boys or men either who could contrive to tell what o'clock it is by means of a bowl of water. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஐசக் வந்து கடிகாரங்கள் செய்கிறதுல வந்து தன்னை அர்ப்பணிச்சிக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு இங்கே இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே உருவாக்காத அளவுக்கு, கேள்விப்படாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடிகாரத்தை வந்து ஐசக் வந்து உருவாக்குறாரு. மற்ற கடிகாரங்கள் வந்து கனமான பொருள் இல்லைன்னா சக்கரங்கிற உதவியில் தான் இதை இயங்கும். சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் அப்போ இருந்த காலகட்டங்களில் ஒரு கடிகாரம் இருக்குன்னா அந்த கடிகாரம் ஒரு கனமான பொருளானாலேயோ அல்லது சக்கரங்களின் உதவியாலோ என்ன பண்ணும், இயங்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஐசக்கோடைய புதிய கடிகாரம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டாலே, அதாவது நீர் விட்டாலே போதும், அது என்ன பண்ணிடும், இயங்க தொடங்கிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சுற்றி இருந்த மக்களுக்கு வந்து இந்த கடிகாரங்கள்லேருந்து வியர்ப்பு ஆழ்த்தினாலுமே பாதி பேருக்கு அந்த கடிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியல. சில சிறுவர்களும் ஒரு சில பெரியவர்களும் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா? பயன்படுத்த முடிஞ்சிச்சு. அப்படின்றத வந்து இங்கே வந்து வெளிப்படையாக என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கு தான் வேணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக, besides the water clock, Isaac made a sundial. Thus his grandmother was never at a loss to know the hour, for the water clock would tell it in the shade and the dial in the sunshine. The sun dial is said to be still in existence at Ulstrop அந்த இடம் பேர். சரிங்களா? Ulstrop on the corner of the house where Isaac dwelt. ஸோ இந்த நீர் கடிகாரம் மட்டும் இல்லாமல் ஐசக் வந்து ஒரு சூரிய கடிகாரத்தை என்ன பண்ணுறாருன்னா வடிவமைக்கிறாரு. ஸோ அது எதுக்குன்னா, ஐசக்குடைய பாட்டிக்கு மணி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்கிறது வந்து இது கஷ்டமே கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த நீர் கடிகாரம் வந்து நிழலை வச்சு, அதாவது ஷேடாக வச்சு என்ன பண்ணணும், மணியை சொல்லும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அந்த சூரிய கடிகாரம் வந்து அந்த சூரிய ஒளியில் மணி என்னன்றது தெரியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, அந்த சூரிய கடிகாரம் வந்து உல்ஸ்ராப் அந்த இடம், சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய அவரை வீட்டில், ஐசக்கு இருந்த அந்த வீட்டில் வந்து இன்னும் கூட இருப்பதா என்னது அவங்க சொல்கிறாங்க. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. For instance, what method do you suppose he took to find out the strength of the wind? He jumped against the wind, and by the length of his jump, he could calculate the force of a gentle breeze, a brisk gale, or a tempest. Thus, even in his boyish sports, he was continually searching out the secrets of philosophy. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசக் வந்து ரொம்ப எளிமையான வழியில் என்னது அறிவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. உதாரணமாக என்னென்னா, ஒரு காற்றோட பலத்தை எப்படி அறிஞ்சிக்கணும் அப்படின்ற எப்படி தெரிஞ்சுக்குவாருன்னா, காற்று வரக்கூடிய திசைக்கு எதிராக என்ன பண்ணுவார்னா அவர் குதிப்பார். அப்போ குதிக்கு எடுத்துக்கூடிய அந்த ஜம்ப் பண்ணுற பார்த்திங்களா, அந்த ஜம்ப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தை கணக்கிட்டு இது வந்து தென்றல் காற்றா, அதாவது மென்மையான காற்றா இல்லைன்னா வலிமையான காற்றா இல்லை ஒரு டெம்பர் சூறாவளியா அப்படின்றது என்ன பண்ணுவார், அதோடைய அந்த வலிமையை வச்சு என்ன பண்ணுவார்னா அவர் அளவிட்டு தெரிஞ்சுக்குவார். இவர் சின்ன பையனாக விளையாட்டில் ஈடுபட்டு போது என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து என்னது தத்துவங்களோட ரகசியத்தை என்னது அவர் தேடியபடியே இருந்தார். சரிங்களா? அடுத்ததாக, not far from his grandmother's residence there was a windmill.
which operated on a new plan. Isaac was in the habit of going there frequently and would spend hours in examining its various parts. While the mill was at rest, he pried into its internal machinery. When its broad sails were set in motion by the wind, he watched the process by which the millstones were made to revolve and crush the grain that was put into the hopper. After gaining a thorough knowledge of its construction, he was observed to be unusually busy with his tools. சரி, இவர் அவர் பாட்டி வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் என்னன்னா ஒரு காற்றாலை ஒரு புதிய திட்டத்தின்படி இயங்கி வந்துட்டு இருந்துச்சான். அந்த காற்றாலைக்கு அடிக்கடி இவர் போய் அந்த பகுதியில் என்ன பண்ணுறாருன்னா இவர் ரிசர்ச் பண்ணுறார், சரிங்களா, பரிசோதிக்கிறார். அப்படி பரிசோதித்து வரது அவர் ஒரு வழக்கமாகவே அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆலை, சரிங்களா, அந்த காற்றாலை ஓடாத நேரத்தில் உட்புற பகுதியில் கூர்ந்து கவனித்து இது என்னென்ன இருக்குது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அந்த அகலமான துடுப்பு பகுதியில் காற்றில் சுழலும் பொழுது ஆலை கற்கள் எப்படி சுற்றுது அப்படின்றதையும் இவர் பார்க்குறாரு. எப்படி தானியம் காற்றாலையில் கொட்டப்பட்டு அரைக்கப்படுது அப்படின்னையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார், சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா அவர் தன்னோட கருவிகளை வச்சு ஆழ்ந்து வேலை செய்வதுன்னு மற்றவங்க கவனிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தன்னோட கருவிகளை வச்சு அதே மாதிரி ஒரு மாடல் செய்யலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் செஞ்சிட்ருக்காரு. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள். It was not long before his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. He had constructed a model of a windmill, though not so large, I suppose, as one of the boy traps which boys set to catch squirrels held. Every part of the mill and its machinery was complete. Its little sails were neatly made of Its little sails were neatly made of linen and rolled round very swiftly when the mill was placed in a draught of air. Even a puff of wind from Isaac's mouth or from a pair of bellows was sufficient to set the sails in motion. And what was most curious, if a handful of grains of wheat were put into the little hopper, they would soon be converted into snow white flour. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சீக்கிரம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பாட்டி அப்புறம் சுற்றி இருக்கக்கூடியவங்க ஐசக் என்ன செய்கிறாங்க அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க அந்த அசல் காற்றாலை மாதிரி இவர் வடிவமைச்சிட்டு இருந்தார். அங்கேருந்து ஒரு சின்ன பசங்கள் எல்லாமே அணில் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன பொறி கட்டி என்ன பண்ணுறாங்க இவர் அந்த வடிவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு இவர் செஞ்சுருக்காரு, சரிங்களா. ஆனால் காற்றாலை இயந்திர பகுதியில் எல்லாமே அதில் இருந்துச்சு, சரிங்களா. அந்த சைஸ் பார்த்திங்கன்னா அணில் பிடிக்கக்கூடிய அந்த சின்ன பெட்டி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த காற்றாலைக்குள்ளே என்னென்ன பகுதியெலாம் பார்த்தாரோ அது எல்லாமே என்ன பண்ணுறாரு அந்த பெட்டிக்குள்ளே இவர் செஞ்சுருந்தார். அப்புறம் சின்ன துடுப்புகள் காற்றில் வேகமாக என்ன பண்ணுச்சுன்னா சுற்றுச்சு, சரிங்களா. அது எல்லாம் துணியால் செய்யப்பட்டுச்சு. இது என்ன துணினா லினன் அப்படின்ற ஒரு துணியால் செய்யப்பட்டிருந்துச்சு. ஐசக் காற்றாலை இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சார். அந்த வாய்ப்பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று அந்த சப்தமான குரல், சரிங்களா, அந்த இது அந்த துடுப்புகளை சுழல வைக்க போதுமானதாக இருந்துச்சு, சரிங்களா. அது ஊதுறார், சரிங்களா, அவருடைய வாய் வழியாக ஊதுறாரு. அந்த காற்றை ஊதும் பொழுது இல்லைன்னா பேசும்போது வரக்கூடிய அந்த சத்தம், சரிங்களா, அந்த சத்தமான குரல் அந்த துடுப்புகளை சுழல வைக்கிறது அது போதுமானதாக இருந்துச்சு. இதில் ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கையளவு கோதுமை மணிகள் என்ன பண்ணுறாருன்னா இயந்திரத்தில் உட்பகுதியில் போட்டோன்னே
அந்த அறப்பட்டுனது பனி போல் அந்த வெள்ளை நிற மாவானது வெளியிலையும் வந்துச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த செக்ஷன் 1 முடிஞ்சு சரிங்களா. அதுக்கடுத்து செக்ஷன் 2 என்ன கொடுக்க பார்ப்போம். டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலோட். அதாவது இந்த இது வந்து ரொம்ப சத்தமாக என்னது நம்மளுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒவ்வொரு ஆட்களும் இந்த மாதிரி உறக்க படிங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஐசக்ஸ் playmates were enchanted with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. ஸோ ஐசோக்குடைய அந்த விளையாட்டு தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புதிய காற்றாலை மாதிரியை பார்த்து அவங்க மயங்கிட்டாங்க சரிங்களா. ஸோ மயங்கிட்டாங்கன்றது வந்து இந்த ஆச்சரியத்தில் என்னது மூழ்கிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து அழகானதும் ஆச்சரியமானதும் சரிங்களா. இந்த மாதிரி பொருள் வந்து உலகில் வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்றத வந்து இவங்க சொல்கிறாங்க. பட் ஐசக் said, one of them, you have forgotten one thing that belongs to a mill. ஆனால் ஐசக் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, காற்றாலையில் இந்த இருக்கும் ஒன்று தான் இந்த மாதிரியில் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. What is that? asked Isaac, for he supposed that from the roof of the mill to its foundation he had forgotten nothing. அதாவது ஐசக் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒன்று மறந்துட்ட, காற்றாலை இருக்கக்கூடிய ஒன்று என்னது இதில் இல்லை அப்படின்றத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஐசக் வந்து அது என்ன அப்படின்றத கேட்குறாங்க. மேற்கூரையிலேருந்து அடிமட்டம் வரைக்கும் என்னது காற்றாலை எந்த ஒரு பகுதியுமே என்னது அவன் மறக்கலை அப்படின்றத அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். ஒய் வேர் இஸ் த மில்லர் செட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஏன் மில்லில் இறக்கக்கூடிய ஆள் எங்கே அப்படின்னு அந்த நண்பன் வந்து கேட்குறான். That is true. I must look out for one, said Isaac, and he set himself to consider how the deficiencies should be supplied. ஸோ அது உண்மை தான், நான் அதையும் ஏற்பாடு செய்ய முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஐசக் வந்து சொல்கிறாரு. இந்த குறைபாட்டை என்னது நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறையை நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னும் இங்கே அவர் சொல்கிறாரு. He might easily have made the miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசக் என்ன விரும்புகிறாருன்னா, சின்ன சின்ன மனித உருவங்கள் மாதிரி என்னது சேர்த்து அசையவும் மில் தொழிலாளர் மாதிரி இயக்கணும் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் 4 கால் மாதிரியை போல் என்னது 2 கால் மனித உருவங்களும் என்னது போலியாகவே இருந்திருக்கும் அப்படின்றத வந்து இவர் சொல்கிறாரு சரிங்களா. அதாவது அந்த மில் செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்த பெட்டி மாதிரி அதுக்கு வந்து 4 தூண் மாதிரி பில்லர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த 4 கால் மாதிரி போல் இந்த 2 கால் மனித உருவனது போலியாகவே இருந்திருக்குமே அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. As Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys, like the little windmill. ஸோ ஐசக் வந்து வளர்ந்து பெரிய ஆளாக ஆகிட்டார். ஸோ பொம்மை காற்றாலை செய்வதை விட முக்கியமான பணி அவருடைய மனசில் இருந்துச்சு. என்னென்னா all day long, if left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. At night, I think it probable he looked up with reverential curiosity at the stars and wondered whether they were worlds like our own, and how great was their distance from the earth, and what was the power that kept them in their courses. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாள் முழுசும் அவருடைய இந்த ஐசக் வந்து தனக்குள்ள என்னது சிந்தனையெல்லாம் ஆழ்ந்து போய்கிட்டே இருக்கார். சரிங்களா? இல்லைன்னா ஏதாவது ஒரு கணித புத்தகத்தை என்ன பண்ணுவார், அவர் படிச்சுட்டு இருப்பாராம். இரவு நேரங்கள் கூட நியூட்டன் வந்து அந்த பயபக்தியானது, இந்த பயபக்தி கலந்த ஆர்வத்தோடு என்ன பண்ணுவார்னா, அந்த நட்சத்திரங்களை பார்த்து அதிசயிச்சுட்டே இருப்பார். சரிங்களா? எப்படி இருக்கே அப்படின்ட்டு. நட்சத்திரங்கள் வந்து நம்ம உலகம் மாதிரி இருக்குமா, இல்லை பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும், அது நம்மளுடைய பாதையிலேருந்து வலுவாமல் செல்றதுக்கு பயன்படும் சக்தி எது அப்படின்னது நிறைய கேள்வி அந்த நியூட்டனுடைய மனதில் உதிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த நியூட்டன் உள்ள சொல்லிச்சான், இந்த கேள்விக்கான பதில் நீயே கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிச்சான். When Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son to leave school and assist her in managing the farm at Ulster for a year or two. Therefore, he tried to turn his attention to farming. But his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐசக் வந்து 14 வயசு ஐசக் இருக்கும்போது அவருடைய தாயோடைய 2வது கணவர் இறந்து போயிட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க, ஐசக் வந்து பள்ளியை விட்டுட்டு அவரோட வயல் வேலையை கவனிக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருடைய அம்மா வந்து நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம், சரிங்களா, 1-2 ஆண்டுகள் என்னாச்சுன்னா உள்ஸ்திராப்பில் உள்ள வயலை வந்து கவனிக்கிறது அந்த ஐசோக்குடைய மனம் வந்து அதில் சம்மதிக்கலை. சரிங்களா? ஸோ வயல்வெளியில் போய் பார்க்கணுமா அப்படின்ட்டு அவர் அந்த வேலையை வந்து அவர் விரும்பலை. சரிங்களா? அவர் என்ன விரும்புகிறாருன்னா, பட்டம் வாங்கி நான் அறிஞராக ஆகணும் அப்படின்னு மட்டுமே அவர் விரும்புகிறாரு. ஆனால் அவர் தாயை அவரை என்ன பண்ணுறாருன்னா, பள்ளிக்கும் அந்த கேம்பிரிட்ஜ் பள்ளிக்கூடத்துக்கும் நியூட்டனை படித்து பட்டம் பெற என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. சரிங்களா? He was the first that found out the nature of light, for nobody could tell what the sunshine was composed of until then. You remember, I suppose, the story of an apple falling on his head, which led him to discover the force of gravitation, and which keeps the heavenly bodies in their courses. When he had once got hold of this idea, he never permitted his mind to rest until he had searched out all the laws by which the planets are guided through the sky. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. As above, he had found out the mechanism of a windmill, and as a man he explained to his fellow man the mechanism of the universe. ஸோ இந்த பேரை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூரிய ஒளியுடைய இயல்பு குறித்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச நபர் யார் அப்படின்னா இந்த ஐசக் நியூட்டன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி சூரிய ஒளியுடைய இயல்பு குறித்து யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம், இந்த ஆப்பிள் மரத்துலேருந்து பழம் எப்படி கீழே விழுகுது, அது மூலம் புவியீர்ப்பு விசை இருப்பது. ஸோ இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சார், இப்படி தானே. ஸோ அதை இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அந்த பழம் விழுந்ததுனால புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் அந்த வட்டப்பாதையில் நியமப்படி போகுதா அப்படின்றது என்ன பண்ணார், இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் ஓயவே இல்லை. சரிங்களா? கோள்கள் வானிலை செல்லக்கூடிய விதிமுறைகள் குறித்து அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். நேரில் நட்சத்திரங்களுக்கு சென்று வந்த ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். சரிங்களா? சரி, நேரில் நட்சத்திரத்தை போய் இது பண்ண முடியாது, ஆனால் இப்போ அந்த போன மாதிரி அவர் ஒரு ஃபீல் பண்ணுறார். சரிங்களா? அவர் சின்ன வயசாக இருந்தபோது அந்த காற்றாலோட இயக்கம் பற்றி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. பெரியவனாக ஆனதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் பற்றி மனிதர்களுக்கு அவர் விளக்குனார். அடுத்ததாக, while researching he was accustomed to spend night after night in a lofty tower. சரி, இவர் ஆராய்ச்சி செய்யும்போது இரவு முழுது எங்கே இருக்காருன்னா அந்த உயர்ந்த கோபுரத்தில் என்ன பண்ணுறாருன்னா
அமர்ந்துக்கிறாரு. கேசிங் அட் த ஹெவன்லி பாடிஸ் த்ரோ எ டெலஸ்கோப். அந்த கையில் அந்த டெலஸ்கோப்போட என்ன பண்ணுறாரு, வானத்தில் உள்ள கோள்களை வந்து பார்த்தபடியே என்னதுன்னா இருப்பார். சரிங்களா, பார்த்துக்கிட்டே இருப்பார். His mind was lifted far above the things of this world. He may be said indeed to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away. For where the thoughts and the heart are, there is our true existence. இந்த உலக காரியங்களை விட மிக உயர்ந்த சிந்தனை என்னது அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ தன்னோட வாழ்நாளில் பெரும்பகுதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் என்ன பண்ணாருன்னா செலவழித்தார் அப்படின்னு தான் இங்கே சொல்லணும். நம்மளுடைய எண்ணமும் இதயமும் எங்கே இருக்கோ அங்கே என்னது நம்மளுடைய இருப்பிடமும் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. Newton lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. But he cared little for earthly fame and honors and felt no pride in the vastness of his knowledge. All that he had learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. ஸோ நியூட்டன் வந்து அவருடைய முதுமை காலம் வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அவருடைய புகழ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராகவும் ஆனார். அரசு இவருக்கு சர் அப்படின்ற பட்டத்தையும் இவருக்கு கொடுத்துச்சு. இந்த உலகத்தில் புகழ் மரியாதை அவர் அதெல்லாம் என்னது அவர் பெருசாகவே நினச்சதில்லை. சரிங்களா, அவரும் தன்னுடைய அறிவு குறித்து என்னது பெருமை கொண்டதும் கிடையாது. அவர் அதிகமாக என்னது அந்த அறிவு அவரை பணிவுள்ளவனாகவும் என்னது அவரை மாற்றுச்சு. சரிங்களா, அவர்கிட்ட எந்த ஒரு கர்வமும் என்னது அவர்கிட்ட இங்கே கிடையாது. ஏன்னா கற்றது கைமண அளவு அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சிருந்தார். I seem to myself like a child, he observed, playing on the seashore, and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of truth lies undiscovered before me. அவர் வந்து தன்னை கடல் மணலில் விளையாடும் போது ஒரு குழந்தைக்கு ஒப்பிட்டு தான் பேசுவாராம். அந்த விளையாட்டில் குழந்தைங்கள் வந்து சின்ன சின்ன சிப்பிகளையும் கூழாங்கற்களையும் பொறுக்கி என்ன பண்ணணும், அதை எடுத்து வச்சுனது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து கரை காண முடியாத இந்த கடல் மாதிரி. அதுபோல் தான் தனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து கடல் போலனது பறந்து இருக்குது அப்படின்றத வந்து இங்கே ஐசக் நியூட்டன் வந்து சொல்கிறாங்க. At last in 1727, when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather he ceased to live on earth. We may be permitted to believe that he is still searching out the infinite wisdom and goodness of the Creator as earnestly, and with even more success than while his spirit animated a mortal body. He has left a fame behind him which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon the midnight sky. அவர் இறுதியாக எப்போ இறந்தார்னா 1727, அதாவது 1727 இறந்தார். தன்னுடைய 85வது, அதாவது 85 இயர்ஸ் ஓல்டு, அதாவது 85ஆம் வயதில் சார் ஐசக் நியூட்டன் இறந்தார். இவரோட உலகை விட்டு மறைஞ்சாலும் இந்த உலகில் இருந்தது காட்டிலும் இப்போது அவருடைய ஆன்மா வந்து என்னது இறைவனுடைய அந்த எல்லையற்ற ஞானத்தையும்
நன்மையும் குறித்து என்னது இன்னும் உன்னிப்பானது அந்த வெற்றிகரமாக தன் வேட்டை என்னது நடத்துது அப்படின்றத நம்மளால் நம்ப முடியும். அவர் தன்னோட புகழை நிலைநிறுத்துறதுக்காக அவர் இருந்தார் சரிங்களா. அவர் நிலைநிறுத்திருக்கார் சரிங்களா. அவருடைய புகழை இன்னும் நம்ம மனிதனை நிலைநிறுத்திருக்காரு. அவருடைய பெயர் வந்து நள்ளிரவில் தெரியக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் ஒளியில் எழுதப்பட்டிருக்க மாதிரி எப்போதுமே என்னது நிலைத்திருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. I love to hear about mechanical contrivances such as the water clock and the little windmill. Remarkable George. I suppose if Sir Isaac Newton had only thought of it, he might have found out the steam engine and railroads and all the other famous inventions that have come into use since his day. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜார்ஜ் அப்படின்றவர் நீர்க்கடிகாரம், அந்த குட்டி காற்றாலை போன்ற இயந்திரங்களது அந்த கண்டுபிடிப்புகள் அதை பற்றிலாம் கேட்குறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த ஜார்ஜ் அப்படின்றவர் சொல்கிறாரு. அந்த சார் ஐசக் நியூட்டன் மட்டும் நினச்சிருந்தா அவரால் அந்த நீராய்வு இன்ஜினு, தண்டவாளம், நிறைய கண்டுபிடிகள் அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத இங்கே ஜார்ஜ் சொல்கிறாங்க. Very possible he might, replied Mr. Temple, and no doubt a great many people would think it more useful to manufacture steam engines than to search out the system of the universe. Other great astronomers besides Newton have been endowed with mechanical genius. There was a David Rittenhouse, an American. He made a perfect little water mill when he was only 7 or 8 years old. But this sort of ingenuity is but a mere trifle in comparison with the other talents of such men. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படின்னு மிஸ்டர் டெம்பிள் அப்படின்றவர் சொல்கிறாரு. நிறைய பேர் நினைப்பாங்க பிரபஞ்சத்தை காட்டிலும் அந்த நீராவி என்ஜின் கண்டுபிடிப்பு தான் அதிக பயனுள்ளது அப்படின்றத நினைப்பாங்க. அதனால் நியூட்டனை தவிர வேறு பல வானிலை அறிஞர்கள் இயந்திர இயக்க மேதனத்தோடு இருந்திருக்காங்க அப்படின்றத இங்கே எடுத்து சொல்கிறாங்க. அந்த டேவிட் ரிட்டன்ஹவுஸ் அப்படின்ற அமெரிக்கர் ஒரு சிறிய நீராலை தனது 7வது இல்லைன்னா 8வது வயசுலேருந்து செஞ்சுருக்காரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. இந்த திறன் அவருடைய மற்ற திறமையோட ஒப்பிட்டால் அது சின்னது தான் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த சார் ஐசக் நியூட்டன் தன்னுடைய சிந்தனைகள் மூலம் என்ன பண்ணுறாரு, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இந்த லெசன் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய திறமையை பயன்படுத்தி இது போன்ற புதிய கண்டுபிடிப்புகள் என்ன பண்ணணும், தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றத இந்த பாடம் மூலமாக நமக்கு விளக்குறாங்க. இதோட இந்த பாடம் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு டேமுக்குரிய அந்த பிடிஎஃப் ஃபைல், அதாவது கைடு சரிங்களா, அந்த கைடு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ அதில் தமிழ் மீனிங்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு டேமுக்குரிய நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.